World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிம்ம ராசிக்கு முதல்ல பராபவ வருடத்துக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்ல வருவது அகைன் நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மகளிரணி செயலாளர் டாக்டர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி மேம் தான். வணக்கம் மேம், நீங்க சொல்லுங்க சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இந்த இயர்? வணக்கம். இந்த வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. அதே மாதிரி புதிய புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கு இடையே அந்த ஈகோங்கிற வேர்டை அவங்க அலசிட்டாங்கனாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வெளிநாடு வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஊருக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளதான் அந்த வாய்ப்புகள் இருக்கு, ஜூனுக்கு மேல. சோ அந்த வாய்ப்புல ரிட்டர்ன் கம் பேக் நீங்க ஹோம் டவுனுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்துக்கலாம். அதே மாதிரி புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். ஒரு புதிய ப்ராஜெக்ட் அமையும், அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல கணக்கு வழக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி சொந்த பந்தத்தோட அனுசரிச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் ரெண்டுமே சரிபாதையாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு இருக்கு. மேலும் இன்னும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா சிவன் கோவில்ல போயிட்டு நீங்க உழவார பணியை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டங்கள் நிம்மதிகள் பெருகும். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். சீரியஸா ரொம்ப சூப்பர்பா இருந்தது நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. சொன்ன நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூட்டியா அடுத்ததாக தர்மசாஸ்தாவுடைய துணை மகளிரணி செயலாளர் நித்யா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த பரபவ தமிழ் வருடம் எப்படி இருக்கு அப்படி? வணக்கம். இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா, சிம்மம் அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் தலைமை பண்பு அதிகாரம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ராசி தான் சிம்மம். ஸோ அவங்களுக்கு எப்பவுமே அது கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சில இடங்கள்ல மரியாதைகள் கிடைக்காது. அதனால நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாவாங்க. ஸோ அது ஒரு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ப்ராப்பரா கிடைக்கும். ஆனா அதுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். அதை தாண்டி இப்போ வந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த லக்னத்திலே இருக்கிற அந்த கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுடைய யார் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுவாரு. அதனால நம்ம அந்த இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். சில நாட்கள்ல அது சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் போற சிம்ம ராசி, அதாவது பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் நாங்க படிக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க படிப்பாங்க. ஆனா மறந்துடுவாங்க. அந்த எக்ஸாம் டைம்ல எல்லா இடத்துலயும் படிச்சதை மறந்துடுவாங்க. நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க எல்லாம் பின்தங்கி வரக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். இருந்தாலும் அது நாள்பட அது சரியாயிரும். கணவன் மனைவி கூட நிறைய பிரச்சனைகள் வரும். சிம்ம ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ள உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை அவங்க சரியா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் அவங்களுக்கு இப்போதைக்கு நிறைய தோணும். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். நிறைய பெரியவர்கள் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறதும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா முடிக்காணிக்கை கொடுக்கறதும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அதனால இந்த விஷயங்களை அவங்க எப்பவுமே ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது. உடல்நிலையில கவனமா இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். கடன் இப்ப அவங்க வாங்கக்கூடாது. இல்லைன்னா அவங்களுக்கு அது தீர்க்க முடியாத பிரச்சனையா மாறக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சிம்மராசிக்காரங்க சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி. சூப்பர் மேம். கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க இந்த கேட்டு சேஃபா இருப்பாங்க அப்படிங்கறது நம்புறேன். நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து திருமதி வாசுகி வேலவன் மேம் வெல்கம் பண்றேன். மேம் நீங்க சொல்லுங்க சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? வணக்கம் சார். எப்போது முதன்மை தன்மையோடு இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு பராபர வருடத்துடைய வாழ்த்துக்கள். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. 5ஆம் அதிபதியாவும் 8ஆம் அதிபதியாவும் குரு பகவான் வர்றதுனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைகளுக்காக சுபவரியங்கள் நிறைய பண்ணுவாங்க. 8ஆம் அதிபதியாவும் இருக்கிறனால 12ஆம் இடத்துக்கு வரனால ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வர்றதுக்கு சுபவரியங்கள் அதிகமா ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. ஆன்மீக பயணங்கள் செய்வாங்க. இப்ப கேது பகவான் அவங்க ராசியிலிருந்து செப்டம்பருக்கு மேல
கடகத்துக்கு போறாரு. அப்ப குருவும் கேது ஒண்ணா இருக்கிறப்ப ஆன்மீக பயணங்கள் அவங்க மேற்கொள்வது நல்லது. அவங்க அவங்களோட சுப விரயங்களை தடுக்கிறதுக்கு அவங்க 12ஆம் இடமா இருக்கிறதுனால 7 பேருக்கு வந்து கேது பகவானும் அங்க இருக்கிறதுனால அவங்க கம்பெனி வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களோட நன்மையா இருக்கும். அப்ப ஜூஸ் வாங்கி மஞ்சள் கலர் ஜூஸ் வாங்கி 7 பேருக்கு கொடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவங்களோட விரயங்கள் கம்மியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடங்கள் வந்து அவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் கேது பகவானும் இருந்து நிறைய சொப்ப விரயங்களை தான் கொடுக்க போறாரு. அதை வந்து நம்ம பொருளா கூட வாங்கி வச்சு தங்கமா கூட வாங்கி வச்சு அவங்க நன்மைப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிமா, தேங்க்யூ சோ மச். சோ நம்ம டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த பர்சனுக்கு போயிடலாம். அடுத்ததாக திரு கோபிநாத் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணி சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறேன். சிம்மராசி நேயர்களே, அதாவது இப்போ ஒரு 3 பேர் வந்து பேசினாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி எப்படி இருக்குன்றதுக்கு இந்த விக்ரமன் லாலான்னு பேசினாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரமன் படம் மாதிரி இருக்காதுங்க, பாலா படம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படி சொல்லலாம்னா 7 இருக்கிற ராகு வந்து நீங்க சும்மா இருக்க விட மாட்டாரு. 1 இருக்கிற கேது உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டாரு. இதே மீறி நீங்க எதையாவது செஞ்சீங்கன்னா 8 இருக்கிற சனி அதை எப்படி முடிக்கணுமோ முடிச்சு உங்களை முடிச்சு விட்டுருவாருங்க. அப்படிதான் இருக்குங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே. சரி, எங்களுக்கு வந்து குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பம்னு ஒண்ணு இருக்குங்க, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த குடும்பம் இருக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துருங்க. சோ அப்படிதான் இருக்குங்க. சரி, பசங்கள்லாம் வந்து நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க, பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த பசங்களால நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. சரிங்களா? இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கி ஏதாவது மாத்தி செய்ய முடியுமா அப்படின்னா கடன் வாங்கி நீங்க எதையும் மாத்தி செய்ய, அந்த கடன் தான் உங்களை மாத்தி மாத்தி செய்யுங்க. ஸோ அப்படிதான் அது கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்து வந்து இந்த கஷ்டத்தையும் தாங்கி நீங்க ஒரு மாதிரி மூவ் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டா இந்த ஏப்ரல் மாசம் ஒரு ஒரு பெரிய இழப்பை வந்து நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏதாவது ஆடம்பரத்துக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா அது நீங்க சம்பாதிச்ச மொத்தம் அடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்து இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ நீங்க தொழில் பண்ற இடத்துலயோ ஆடம்பரமாவோ சொகுசுக்காவோ எதுவும் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் வந்து ஆளுக்கு ஏசி போடுறேன், மீட்டிங் ஆளுக்கு வீசி போடுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. அடக்க ஒடுக்கமா இருந்து இந்த வருஷத்தை எப்படியாவது வந்து நீங்க கடந்து போகணும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. சரியா? ஏதாவது வந்து இப்ப சொன்ன மாதிரி யாருக்காவது ஜூஸ் கொடுக்கலான்னா ஒன்றும் இல்லைங்க, யாருக்கும் ஜூஸ் கொடுக்க முடியாது. உங்களை தான் வந்து ஜூஸா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குங்க. எப்படி லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, லவ் வரதுக்கு முன்னாடி இருக்கிற லவ் முதல்ல பிரேக்கப் ஆயிருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு லவ் வருங்க. அந்த லவ் வந்து லவ்வா போகுங்க. அது வருஷ முடிவில் ஆஸ் யூஸ்வல் சிம்மராசிக்கு ஆகிற மாதிரி திரும்பவும் வந்து பிரேக்கப் ஆயிருங்க. இப்படி ஒரு ஒரு கொடுமையான வருடம் தான் வந்து இந்த வருஷம் இருக்குங்க. ஒரே ஒரு ஆறுதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து சிம்மராசிக்காரர்கள் வந்து எப்படியாவது இந்த வீடு வண்டி வாகனத்துல ஒரு ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி அவங்களுடைய பாக்கியஸ்தானம் வந்து நல்லா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நவம்பருக்கு பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நேரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம பொறுமையா இருக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னா இந்த மார்ச் மாசம் வந்து ஒரு கொடூரம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குங்க. சரிங்களா? உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அவரா போய் சனியை வந்து மீட் பண்ணி ஒரு கை குலுக்கிட்டு வருவாருங்க. அப்போ அவர் உங்களை ஏதாவது குலுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேரத்துல கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துங்க. சரிங்களா? இதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. ஒரு சுமாரான வருஷம்னு சொல்லாம ரொம்ப ஒரு மோசமான வருடமா இது இருக்கும். நீங்க வந்து உங்களோட மனதை திடப்படுத்திக்கிட்டு இறைவன் அருள் பெற அவரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்குங்க இந்த வருஷம்.